ஸ்பேஸ் டைம்ங்கிறது நம்ம சேனலோட பேர் மட்டும் இல்லை. அப்படி ஒரு பேர் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த பிரபஞ்சமே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல. இதில் நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அதே சமயம் நிறைய வளையங்கள், ஆர்க்ஸ் மாதிரி இல்லை ரிங்ஸ் மாதிரி இருக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஏஐயை வச்சு உருவாக்கியிருக்காங்களா? அதான் இல்லை. இது நாசாவோட உண்மையான விண்வெளி புகைப்படம். நம்ம உண்மையாவே டெலஸ்கோப்பால பார்க்க முடியாத பல விஷயங்களை கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை எப்படி காணக்கூடியதா மாத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் கிராவிடேஷனல் லென்சிங். ஈர்ப்பு விசை ஒளியை எப்படி வளைக்க முடியும்? 100 வருடங்களுக்கு முன்னாடியே ஐன்ஸ்டைன் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு? கிராவிடேஷனல் லென்சிங்னா என்ன? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பேஸ் டைம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஈர்ப்பு விசை ஒளியை வளைக்கும் போது நடக்கக்கூடிய அதிசயமான விளைவுகள்ல ஒண்ணுதான் ஐன்ஸ்டைன் வளையம், கிராவிடேஷனல் லென்சிங், ஐன்ஸ்டைன் ரிங் மற்றும் ஸ்பேஸ் டைம். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெரியது மற்றும் மர்மமானது கூட. அதோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு நிறைய தொலைநோக்கிகளை விண்வெளியில நிறுத்தி ஆராய்ச்சிகள் செய்கிறோம். ஆனா இந்த டெலஸ்கோப்ஸ்க்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. ஒரு தூரத்துக்கு மேல நம்மளால என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அங்க இருக்கிற ஒளி நம்மள அடையவும் பல கோடி ஆண்டுகள் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப தூரமா இருக்க கேலக்சிஸை வேற விதமா பார்க்க முடியும். இயற்கையின் தொலைநோக்கிகள்னு சொல்லலாம் இந்த கிராவிடேஷனல் லென்சிங்க. அப்படின்னா என்ன? ஒரு பூத கண்ணாடி இல்ல ஒரு லென்ஸை வச்சு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சிறியதா இருக்கிறது பெரியதா தெரியும். மைக்ரோஸ்கோப்ல இருக்கிற லென்ஸா இருக்கட்டும், தொலைநோக்கியில இருக்கிற லென்ஸா இருக்கட்டும், நம்ம சரியா காண முடியாத விஷயங்களை விளக்கி நம்ம கண்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லென்ஸை நம்ம யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இயற்கையாவே சில லென்ஸ் இருக்கு. அதுதான் கிராவிடேஷனல் லென்ஸ். அப்படின்னா ஈர்ப்பு விசையே ஒரு லென்ஸை போல வேலை செய்யும். ரொம்ப பெரிய விண்மீன் திரள்களோ இல்ல ரொம்ப பெரிய ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிற இடத்துல அந்த ஈர்ப்பு விசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளை அது பெரியதாக்கியோ இல்ல சிதைத்தோ பல வடிவங்கள்ல நமக்கு காட்டும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப இந்த இமேஜ்ல நம்ம பாக்குறோம். நட்சத்திரங்கள், வாயு, இருண்ட பொருள் அதாவது டார்க் மேட்டர் மற்றும் தூசி இதெல்லாம் நிறைந்த ஒரு பெரிய விண்மீன் கூட்டம் தான் ஒரு கேலக்சி. இது மிகவும் வலுவான ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கு. அது அதை சுற்றி இருக்க ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளியோட ஃபேப்ரிக்கை சிதைக்குது. சாதாரணமா ஒரு கேலக்சியோ இல்ல ஒரு நட்சத்திரமோ எதுவா இருந்தாலும் அதுக்கு நிறை இருக்கிறதுனால அதை சுத்தி இருக்க ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால வெளிய வளைக்கும். அதுக்கு முதல்ல ஸ்பேஸ் டைம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். விண்வெளி தனியா காலம் தனியா அப்படின்னு இல்ல, ரெண்டும் சேர்ந்து ஒன்னா பின்னி பிணைந்து தான் இருக்கு. ஐன்ஸ்டைனோட பொது சார்பியல் கோட்பாடின் படி, அதாவது ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி, ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது பொருட்களை ஒன்னா இழுக்கிற சக்தி மட்டும் இல்ல, இது விண்வெளியையும் காலத்தையும் வளைக்குது. விண்வெளி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு ஒற்றை துணியால உருவானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம். ஐன்ஸ்டைன் வரத்துக்கு முன்னாடி விண்வெளியும் காலமும் தனித்தனி விஷயங்கள்னு எல்லாருமே நினைச்சாங்க. விண்வெளி ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேடை, இது மேல காலம் அப்படிங்கிறது முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கடிகாரம். இப்படிங்கிற கருத்து தான் அப்ப இருந்த சயின்டிஸ்டுக்கு இருந்தது. ஐன்ஸ்டைன் ஒரு ஆச்சரியமான விஷயத்த புரிய வச்சார். அதாவது விண்வெளியும் காலமும் ஒன்னா பிணைக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதுதான் ஸ்பேஸ் டைம். ஒரு இடத்துல நிறை எவ்வளோ இருக்கு அப்படிங்கறது பொறுத்து அதை சுத்தி இருக்க ஸ்பேஸ் வளையும். அங்க இருக்கக்கூடிய நேரமும் அதுக்கேத்த மாதிரி வளையும். அதுதான் ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸ்பேஸ் டைம் ஒரு பொருள் கிடையாது, ஆற்றலும் கிடையாது. அது பிரபஞ்சத்தோட வடிவியல், ஜாமெட்ரின்னு சொல்லலாம். அதுதான் பொருட்கள் எவ்வாறு நகரும், ஒளி எவ்வாறு பயணிக்கும்னு தீர்மானிக்குது. நிறை மற்றும் ஆற்றல் ரெண்டுமே ஸ்பேஸ் டைமை வளைக்குது. ஒரு பொருள் எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அதை சுத்தி இருக்க ஸ்பேஸை வளைக்குது. அந்த வளைவு அந்த அளவுக்கு ஆழமானதா இருக்கும். கோள்கள் ஸ்பேஸ் டைமை சிறியதா வளைக்கும். நட்சத்திரங்கள் அதை விட அதிகமா வளைக்கும். விண்மீன் திரள்கள் மற்றும் கருந்துளைகள், பிளாக் ஹோல்ஸ், பெரிய அளவுல இந்த ஸ்பேஸ் டைமை வளைக்கும். ஒரு பெரிய ரப்பர் ஷீட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த ரப்பர் ஷீட்டுக்கு நடுவுல ஒரு கனமான பொருளை வச்சோம்னா அது வளையும். இந்த மாதிரி வளைந்து இருக்கக்கூடிய ரப்பர் ஷீட்ல ஒரு மார்பிளை வச்சா அது அந்த வளையத்துக்கு ஏத்த மாதிரி மையத்தை நோக்கி செல்லும். அந்த பொருளை வைக்கும் போது அதோட மேற்பரப்பு வளைஞ்சிருக்கிறதுனால வளையத்தை நோக்கி போறதை நம்மளால பார்க்க முடியும். உண்மையில ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற இந்த விண்வெளியும் காலமும் சேர்ந்த ஃபேப்ரிக் 4 பரிமாணங்கள்ல வளையுது. அதுல 3 பரிமாணங்கள்ல இடமும் 4வது பரிமாணம் காலமுமா இருக்கு.
ஒளி எப்பயும் விண்வெளியில நேரான பாதையில தான் பயணிக்கும். 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய மிக சிறிய தொலைவு எந்த அளவுக்கோ அந்த டிஸ்டன்ஸுக்கு தான் ஒளி பயணிக்கும். அப்ப சாதாரணமா பிளாட்டா இருக்க ஒரு ஷீட்ல 2 புள்ளிகளை வச்சோம்னா அது ரெண்டுத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்க முடியும். இதுவே ஒரு பால் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா ஒரு பேப்பர் மாதிரி இல்ல, அது மேல 2 புள்ளிகளை வச்சோம்னா அதை இணைக்கும் போது நீங்க வரையக்கூடிய கோடு ஒரு நேரான கோடா இருக்காது. அந்த கோடே வளைந்துதான் இருக்கும். ஏன்னா அந்த பாலே வளைந்துதான் இருக்கு. வளைந்திருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல 2 புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய குறுகிய பாதை ஒரு நேர்கோடா இருக்காது. இதுதான் நம்ம ஜியோடெசிக் அப்படின்னு சொல்றோம். ஒளி எப்பயும் இந்த ஜியோடெசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய புவிசார் பாதையை தான் பின்பற்றும். அதனால ஸ்பேஸ்ல கர்வேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வளைவு இருக்கும்போது ஒளியும் வளைந்து தான் செல்லும். இந்த மாதிரி தான் ஸ்பேஸே வளைந்திருக்கும் போது ஒளி அந்த இடத்துல நேர்கோட்டில் தான் பயணிக்கும். ஆனா ஸ்பேஸே வளைந்திருக்கிறதுனால அது வளைவா இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஐன்ஸ்டைன் இதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஸ்பேஸ் டைம் டெல்ஸ் மேட்டர் அண்ட் லைட் ஹவு டு மூவ் அண்ட் மேட்டர் அண்ட் எனர்ஜி டெல் ஸ்பேஸ் டைம் ஹவு டு கர்வ். ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிறது ஒரு பொருள் மற்றும் ஒளி எப்படி நகரணும் அப்படிங்கறத சொல்லும். அந்த பொருளும் ஒளியும் ஸ்பேஸ் டைம் எந்த மாதிரி வளைஞ்சிருக்கோ அந்த மாதிரி தான் ஸ்பேஸ்ல பயணிக்கும். ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே விழறதா இருக்கலாம், இல்ல கோள்கள் சூரியனை சுத்தி வரதா இருக்கலாம். இது எல்லாமே இந்த மாதிரி ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளைவுல தான் நடக்குது. தூரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஒளி விண்வெளியில நகரும் போது அங்க விண்வெளியே வளைந்திருந்தா என்ன செய்யும்? அந்த ஒளியும் அங்க வளைந்துதான் செல்லும். அப்ப நடுவுல அந்த விண்வெளியை வளைக்கக்கூடிய அந்த பெரிய பொருள் ஒரு கிராவிடேஷனல் லென்ஸை போல செயல்படுது. இதனால நம்ம தொலைநோக்கிகளை வச்சு எப்போதும் பார்க்க முடியாத தூரத்தை கூட இந்த மாதிரி கிராவிடேஷனல் லென்ஸ் நமக்கு காட்டுது. லைட் ஒளிக்கு தான் நிறைய கிடையாதே, எப்படி கிராவிட்டி லைட்டை வளைக்க முடியும்? நியூட்டனோட பார்வையின்படி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது நிறை கொண்ட ஒரு பொருளை இழுக்கும். அதனால ஒளி வளைந்து போக கூடாது. ஆனா ஐன்ஸ்டைனோட பதில் புரட்சிகரமானது. ஈர்ப்பு விசை ஒளியை இழுக்காது. ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஸ்பேஸ் டைமை வளைக்குது. ஒளி ஏற்கனவே உள்ள வளையங்களை பின்தொடர்ந்து போகும். ஒளி ஒரே வேகத்துல பயணிச்சாலும் இந்த ஸ்பேஸ் டைமோட வளைவை பொறுத்து அதோட திசை மாறக்கூடும். ஒளி ஏன் வளையுது அப்படின்னு ஐன்ஸ்டைன் விளக்கினார். ஆனா இதை உண்மையில நிரூபிக்க என்ன பண்ணாங்க? ஆர்தர் எடிங்டனோட தலைமையில ஆஸ்ட்ரானமர்ஸ் சூரிய கிரகணத்தின் போது அதை சோதனை செஞ்சாங்க. ஐன்ஸ்டைன் சொல்றது சரினா சூரியனோட ஈர்ப்பு விசை அதை சுத்தி இருக்க ஸ்பேஸ் டைமை வளைக்கும். அப்ப சூரியனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இருந்து வர ஒளி சற்று இடம் பெயர்ந்து தோன்றும். இந்த சோதனையோட முடிவுல ஐன்ஸ்டைன் கணித்தது போலவே இந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது கொஞ்சமா தள்ளி இருந்ததை காண முடிஞ்சது. ஈர்ப்பு விசை ஒளியை வளைக்கும் அப்படிங்கிறதுக்கு முதல் நேரடியான ஆதாரம் இதுதான். அது மட்டும் இல்ல, ஐன்ஸ்டைனை உலகம் முழுக்க ஃபேமஸா மாத்தின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப ஸ்பேஸ் டைம்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராவிடேஷனல் லென்சிங்க்கு வரலாம். ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு கேலக்சில இருந்து வரக்கூடிய ஒளி ஒரு பெரிய பொருளுக்கு பக்கத்துல வரும்போது அதோடைய பாதை வளையும். லைட்டோட பாதை வளைஞ்சு வர்றதுதான் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்றோம். சில விதமான கண்ணாடிகள்ல பார்க்கும்போது நம்மளோட இமேஜே கொஞ்சம் வளைந்து சிதைந்து இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல கண்ணாடிக்கு பதிலா லென்ஸ் நிறை கொண்ட ஒரு பொருளால ஆனது. அது விண்மீன் திரளா இருக்கலாம், டார்க் மேட்டரா இருக்கலாம், இல்ல கருந்துளை பிளாக் ஹோலா கூட இருக்கலாம். இதனால என்ன ஆகும்னா, ரொம்ப மங்கலா தொலை தூரத்துல இருக்க கேலக்சிஸ் எல்லாம் நம்ம ஜென்ரலா பார்க்க முடியாத இருக்கும்ல, அது எல்லாமே திடீர்னு தோன்றின மாதிரி நமக்கு தெரியும். சில நேரம் அசாதாரணமான வடிவங்கள்ல இதெல்லாம் காண முடியும். பெரும்பாலும் அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த லென்சிங் கேலக்சிஸை சுத்தி வளைவுகளா நீட்டப்படுவதை காண முடியும். சீரமைப்பு சரியா இருந்தா வளைந்த ஒளி ஒரு முழுமையான வளையத்தை உருவாக்கும். இதுதான் ஐன்ஸ்டைன் ரிங். ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் சில நேரங்கள்ல இரட்டை ஐன்ஸ்டைன் வளையங்களை கூட கண்டுபிடிச்சிருக்கு. கிராவிடேஷனல் லென்சிங் படங்களை சிதைக்கிறது மட்டும் இல்ல, அதை பெரிதாக்கவும் செய்யும். இப்ப நம்ம காணக்கூடிய சில விண்மீன் திரள்கள் இந்த கிராவிடேஷனல் லென்சிங் இல்லனா கண்ணுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். பிரபஞ்சத்துல இந்த மாதிரி இருக்கிற கிராவிடேஷனல் லென்சஸ்லாம் இயற்கை தொலைநோக்கிகள்னே சொல்லலாம். இது ஒரு அண்ட பூத கண்ணாடி மாதிரி. கிராவிடேஷனல் லென்சிங்லயே பல விதங்கள் இருக்கு. முதலாவது ஸ்ட்ராங் லென்சிங். இதுல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளோட மல்டிபிள் இமேஜஸ், அதாவது பல புகைப்படங்கள் ஒரே போட்டோல நம்ம பார்க்க முடியும். சிலது ஐன்ஸ்டைன் ரிங்ஸ் மாதிரி கூட இருக்கும். சிலது நிறைய ஆர்ச்சஸ் மாதிரியும் நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது வீக் லென்சிங். சில கேலக்சிஸ்லாம் ஒரு மாதிரி இழுக்கப்பட்டு ஸ்ட்ரெச்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி கோடிக்கணக்கான சில டைனி டிஸ்டார்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சிதைவுகளை ஆஸ்ட்ரானமர்ஸ் டார்க் மேட்டரை மேப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அங்க டார்க் மேட்டர் இருக்கிறத நம்மளால டைரக்டா பார்க்க முடியலனாலும்
இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒளியை அது வளைக்கிறது மூலமா அந்த இடத்துல டார்க் மேட்டர் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். மூணாவது மைக்ரோ லென்சிங். ஒரே ஒரு நட்சத்திரம் இல்லைன்னா ஒரு பிளானட் இன்னொரு தூரமா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கு முன்னாடி செல்லும் போது இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அந்த பொருள் இன்னும் பிரகாசமா தெரியறத நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துல சிதைவோ இல்லைனா ஒரு ரிங் மாதிரியான ஒரு அமைப்போ இருக்காது. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி சில பிளானட்ஸை கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரோக் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களையே சுத்தி வராத சில தனியா இருக்கிற பிளானட்ஸை கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, ஒரு புகைப்படத்துல எங்கேயோ தொலைதூரத்துல இருக்க ஒரு கேலக்சி 4 இடத்துல சிதைந்து காணப்பட்டா அது எல்லாமே ஒரே கேலக்சி தான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தான் ஆஸ்ட்ரானமர்ஸ் லைட் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளியோட நிறைமாலைய ஒப்பிட்டு பாக்குறாங்க. அதில் வச்சுதான் இது ரெண்டும் ஒரே சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். சில நேரத்துல ஒளி லென்ஸை சுற்றி வேற வேற பாதைகள்ல சென்று வேற வேற நேரங்கள்ல கூட வந்து சேரும். இந்த நேர தாமதத்தை விஞ்ஞானிகள் காஸ்மிக் டிஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூரங்களையும் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தோட விரிவாக்கத்தையும் அளவிட பயன்படுத்துறாங்க. இது ஒரு ஹபிள் கண்டுபிடித்த ஐன்ஸ்டைன் ரிங். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பும் இந்த மாதிரி பல விதமான ஐன்ஸ்டைன் வளையங்களை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த கிராவிடேஷனல் லென்சிங் நமக்கு கண்ணுக்கு தெரியாததை பார்க்க உதவியா இருக்கு. இது டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருண்ட பொருளை நமக்கு வெளிக்காட்டுது. தொலைதூர பொருட்களை பெரிதாக்கியும் காட்டுது. அது மட்டும் இல்லாம ஐன்ஸ்டைனோட தியரிய இது சோதிக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை பிரகாசமா இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல ஒரு நிறை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராவிடேஷனல் லென்சிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற டார்க் மேட்டரை வரைபடமா ஆக்குறதுக்கு இது மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகள்ல ஒன்றாகும். ஸோ இன்னைக்கு ஸ்பேஸ் டைம்னா என்ன, கிராவிடேஷனல் லென்சிங்னா என்ன, ஐன்ஸ்டைன் ரிங்னா என்ன தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விண்வெளி சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்க. ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்.